3 வேத பகுதிகளை இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை தெரியப்படுத்துவார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் அதில் 17, 18 மற்றும் 36 ஆகிய வசனங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 4 அதிலே 9 மற்றும் 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சரி, ரோமர் 11ஆம் அதிகாரம் 17, 18 மற்றும் 36. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். ஆமென். நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். வெளிப்படுத்தல் 5 அதிலே 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் வேறுமானவர். இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், தாவீதின் வேரும் விருட்சமுமானவர். அல்லேலூயா. தாவீதின் வேரும் விருட்சமுமானவர். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், அதிலே யோவானுக்கு காண்பிக்கப்பட்டவைகள். உன்னதமான தேவனுடைய வலது கரத்திலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அதை பார்க்கவும் அதில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கவும் பாத்திரனாக ஒருவனும் காணப்படவில்லை என்று அறிந்தபோது திவ்ய வாசகனாகிய யோவான் அழுக ஆரம்பித்தான். தேவ பிரசன்னத்திலே அழுகிறான். அந்த அழுகைக்கு உடனடியாக ஒரு பதில் கிடைக்கிறது. நீ அழ வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய அழுகை எத்தன்மை உள்ளதாக இருந்தாலும் இன்னைக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நேராக அனுப்பப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ அழாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவதூதன் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்டான், ஏன் அழுகிறாய்? அப்படிதானே? இயேசுவும் அதே கேள்விதான் கேட்டார். ஆனா இயேசு கேட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இயேசு ஏன் அழுகிறாய் என்று மாத்திரம் கேட்கவில்லை, யாரை தேடுகிறாய்? பிரைஸ் தி லார்ட். அந்த அழுகைக்கு பின்னே ஒரு காரணம் இருந்தது. அதை அறிந்தவராக இயேசு கேட்டார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அழுகை மாத்திரமல்ல, அதன் காரணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுடைய அந்த உள்ளாக இருந்து உணர்வு பூர்வமாய் அழுகிற அந்த அழுகைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எசேக்கியா ராஜா சிவர்புறமாய் திரும்பி அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த அழுகைக்கு உடனடியே என்ன வந்துச்சு? பதில் வந்துச்சு. ஸோ சில நேரம் நீங்கள் அழுதது யாருக்குமே தெரியாம, அப்போ அதனால தான் சிவர்புறமா திரும்பி அழுதான் இல்லையா? ஸோ யாருக்குமே தெரிய வேணாம். நீங்கள் அழுதா கூட, தனியாக கார் ஓட்டிட்டு போகும்போதே அழுதா கூட, இந்த அழுகையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா.
ஸோ முதலாவது நீங்க என்ன நம்ப வேண்டும் என்று சொன்னால், நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். ஏன் அப்படின்னா, முத்திரையை உடைக்கவும், புஸ்தகத்தை திறக்கவும், அதை பார்க்கவும், அதில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கவும், அவைகளை நிறைவேற்றவும் ஒரே ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? யூதராஜ சிங்கமும் தாவீதின் வேரும் விருட்சமுமாய் இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஒரு 3 வேத பகுதிகளை நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த 3 வேத பகுதிகளை வைத்து தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நாளாகமம் அப்படின்ற புத்தகத்தை எத்தனை பேர் உண்மையிலேயே வாசிச்சிருக்கீங்க? பார்த்தீங்களா? ரொம்ப சொற்பமான கைகள் தான் என்ன செய்யுது மேலே வருது. ஏன்? அது என்னன்னா பாஸ்டர் அது பேரா இருக்கும் பாருங்க. அல்லூன்னு வரும், பல்லூன்னு வரும், என்னமெல்லாமோ பேர் வரும் பாஸ்டர். அல்வா பிரபுன்னுலாம் பேர் இருக்கு. என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் இருந்தா நாங்கள் எப்படி வாசிக்கிறது? நாளாகமம், அதிலே வரிசையும் இருக்கிறது, சில விவரமும் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு விண்ணப்பத்தை நான் இந்த நாளில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தர் எப்படி பேச விரும்புகிறார்னா, அழாதே. அல்லேலூயா, நீ அழாதே. ஆனா இன்னைக்கு நம்ம அழுகை அப்படின்ற இடத்துல இருந்து இதை நம்ம பார்க்கல. அதை தாண்டி ஆளுமை அப்படின்ற இடத்துல இருந்து இதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, எல்லா சம்பவங்களும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிறிஸ்துவைத்தான் பிரதிபலிக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுதலாய் இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் அனைத்தும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதி எடுத்தாலும் அதிலிருந்து கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளாகமத்தில் இயேசு இருக்கிறாரா? அவரை இயேசு கிறிஸ்துவை இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. நாளாகமம் 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம், சேத், ஏனோஸ். அவ்வளவுதான் இருக்கு. அதுல 3 பேர் தான் இருக்கு. ஆதாம், சேத், ஏனோஸ். இந்த 3 பேர் தான் இருக்கு. ஆனா இந்த 3 பேர்லையும் கிறிஸ்துவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறாய் என்றார். Even after Adam committing the sin, பாவம் செய்த பிறகும், அவன் விழுந்து போனான், அவன் நிர்வாணமாய் போனான் என்று நன்கு அறிந்த பிறகும், அவனை தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையில் எப்பொழுதும் வருகிறது போலவே அவனை தேடி ஒரு தேவன் வருகிறார். God who reaches him. அப்படிதானே? We have a God who reach us. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தேடி வருகிற அந்த தேவன் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அவர் பாவிகளை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்? அவர் பாவிகளை தேடி வருகிறவர். பிணியாளிக்கு வைத்தியர் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார். அப்படிதானே? அல்லேலூயா. அடுத்தபடியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2வது ஆளு பார்த்தீங்கன்னா சேத் அப்படின்றது. ஆதியாகமம் 4:25 வாசி பாருங்க. ஆதியாகமம் 4:25. தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி சேத். அல்லேலூயா. அப்படின்னா he is not just a God who reach us, he is also God who restores us. இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளும்படி வெளிப்பட்டவர் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அதுவும் யார் தான்? நிச்சயமாகவே அதுவும் இயேசுவுக்கு தான் அடையாளம்.
இன்னொரு பேர், மூணாவது பேர் சொல்லப்படுது ஏனோஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4:26 வாசிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுகை மனுக்குலத்தையும் தேவனையும் இணைக்கிறது என்னதுன்னா தொழுகை. So God who reaches, God who restores, and also God who revives. நமக்கு இந்த தொழுகையை கொண்டு வந்து கொடுத்தது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 4 இருக்கு, அப்படித்தானே? சமாரிய ஸ்திரீனிடத்திலே சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், ஸ்திரியே நான் சொல்லுவதை நம்பு. இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த தொழுது கொள்ளும் காலம், அந்த தொழுகையை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப சும்மா 3 பேர் தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த பேரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கிறா? இயேசு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாளாகம புஸ்தகத்தை நல்லா வாசிச்சு பார்க்கும் பொழுது, ஆவியானுடைய ஒத்தாசையோடு வாசிக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து வைத்திருக்கிற சகல காரியங்களும் அதிலே ஆங்காங்கே புதை பொருளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்திலே அவர் அருளுகிற வெளிப்பாட்டின் கண்களோடு பார்க்கிறோம் என்றால் நிச்சயமா அது நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இப்படி வருவோம். சில விஷயங்கள் நான் சபையில் இருக்கிற சிலர்கிட்ட உரையாடின போது சில பேசிக்க என்ன பண்ணல தெரியல. என்னடா அது ஏபிசிடி கூட தெரியாம நம்ம விசுவாசிகள் இருக்காங்களேன்னு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டீர்கள். அதனால ஒரு கிளாஸ், ஒரு பாடம் எடுப்போம். இப்ப சரியா? இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரங்கள்? ஒருத்தவங்க 2ங்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க, 5 10 12. இந்த 12 கோத்திரங்கள்ல ஆளுகை செய்யக்கூடிய கோத்திரம் எது? அது எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் அப்படி சொல்லலாம்? யூதா கோத்திரம் தான் ஆளுகை செய்கிற கோத்திரமா? என்ன முகாந்தரம்? ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும். சமாதான கர்த்தர், அது யாரு? சமாதான கர்த்தர் இயேசு. அவர் வருமளவும் அப்படின்னா அவர் வெளிப்படுற வரைக்கும், அவர் பிறக்கிற வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆமென். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர் சொல்ற இயேசு கிறிஸ்துவும் இந்த கோத்திரத்துல அங்க பிறப்பாரு. அவர் பிறக்கிற காலம் வரைக்கும் ராஜாதிபத்தியம் என்று சொல்வது இந்த ஒரு கோத்திரத்துக்கு தான் தகும், வாக்கின்படி. அப்படித்தானே? அல்லேலூயா. இப்படி சொன்னது யாரு? 49, ஆதியாகமம் 49 முதல் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அப்பா நினைச்சு அப்படி பிரிச்சு கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. மற்றவன் சண்டைக்கு வர மாட்டானா? மூத்த மகன் ரூபன் இருக்கிறான், அப்படிதானே? அப்போ ஏன்பா நான் என்னப்பா செஞ்சேன் தப்பு? இவ்வளோ பெரிய பதவியை கொண்டு போய் யாரு கொடுத்துட்டீங்க? அது மட்டும் இல்ல, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யார் முன்னாடி? இந்த யூதாக்கு முன்னாடி பணிவார்களாம். அல்லேலூயா. அப்போ ஒரு நீதி வேணாமா? என்ன, எதன் அடிப்படையில் அப்படி தூக்கி கொடுக்குறீங்க? அப்படிதானே? உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. எல்லா சொத்தையும் ஒரு பிள்ளைக்கு எழுதிங்கன்னா மற்ற பிள்ளைங்கெல்லாம் கோச்சிக்கிற மாட்டாங்களா என்ன? அது வாட்டில் கோச்சிட்டு போறாங்க பாஸ்டர். நமக்கு என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு நீதி எடுக்கிறான். என்ன நீதி பாருங்களேன். ஆதியாகமம் 43 அதுல 8 மற்றும் 9. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டான என்னோட அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன்.
அல்லேலூயா. யூதா தான் சொல்றான். யூதா தான் என்ன சொல்றான்? உத்தரவாதமா சொல்றான், பா நான் கேரண்டி பண்றேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா, அந்நிய தேசம்தான், அங்க இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு ஏற்கனவே சிறைப்பட்ட ஒரு சகோதரனை விடுவிக்கணும், இவனையும் நம்பி அனுப்புங்க. சிறையில் இருக்கிற சிமியோனையும் இப்பொழுது நான் கொண்டு போகிற பென்யமீனையும் கூட என்னை நம்பி ஒப்புவீங்கள். நல்லா கவனிங்க, சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கும் சுயாதீனத்தில் இருக்கிறவனுக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒருவனாய், ஹல்லேலூயா, அந்த யூதா எழும்பினான். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, ஒரே புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் முதல்ல வாசிக்கிறோம், ஒரு காயின் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. ஆனா இங்கே ஒருத்தன் சொல்றான், சிறைப்பட்டவனுக்கும் சுயாதீனம் உள்ளவனுக்கும் நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, ஆமென். யாரு ராஜாவா இருக்க முடியும்? யார் ஆளுகை செய்ய முடியும்? சிறைப்பட்டவர்களுக்கும் சுயாதீனம் உள்ளவர்களுக்கும் உத்தரவாதம் செய்யக்கூடியவன் தான் என்னவா இருக்க முடியும்? ராஜாவா இருக்க முடியும். அந்த நீதியை இஸ்ரவேல் ஆகிய இந்த தகப்பன் மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலின்படி சொல்லுகிறான், செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப தேவனுடைய அதிகாரம் வரும், எப்ப தேவன் உங்களுக்கு ஆளுமையை கொடுப்பாருன்னு சொன்னா, எப்ப நீங்க உத்தரவாதம் பண்ண துவங்குகிறீர்களோ, எப்ப நீங்க பொறுப்பெடுக்க துவங்குகிறீர்களோ. அல்லேலூயா. ஆனா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆதாம் என்கின்ற அந்த முதல் ஆதாம், அந்த மனுஷன், அவன் பாவம் செஞ்சிட்டான், அப்படித்தானே? பறித்து சாப்பிட்டாச்சு, அப்படித்தானே? சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? ரெண்டு பேரும் எல்லாம் விழுந்து போயாச்சு. ஆண்டவர் வந்து கேட்கிறார். யார்கிட்ட கேட்டார் ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்டார்? யாரு போய் அந்த சர்ப்பத்தோட பேசினது? ஒத்துக்கிறீங்களா? யார் பேசினது? யாரு ரகசியத்தை வெளியாக்குனது? ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, சர்ப்பத்துக்கு தெரியுமா எந்த விளக்கப்பட்ட விருட்சம் எதுன்னு? சர்ப்பத்துக்கு தெரியுமா? தெரியாது, அப்படித்தானே? அவன் தெளிவா என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு. இந்த அம்மா பேதை என்ன பண்ணிடுச்சு, இதெல்லாம் சொல்ல இந்த இருக்குல்ல. அல்லேலூயா. சரி, ரைட்டு, சொல்லியாச்சு. அந்த அம்மா கிட்ட அதை பறிச்சு கொடுத்துட்டான். முதல்ல யார் புசித்தது? ஏவாள் தான். புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அப்படித்தானே? புசித்துட்டா. அப்ப உண்மையிலேயே எங்க துவங்கி இருக்கணும்? அவரு ஏவாள் தான் துவங்க. ஆனா ஏன் ஏவாள்கிட்ட துவக்கல? மனுஷனை வந்து அந்த குடும்பத்துக்கு தலைவனா வச்சார். அல்லேலூயா. அவனை தான் அதிகாரியா வச்சார். பிரைஸ் தி லார்ட். பண்படுத்துகிற வேலை அவனுடைய வேலை, பேரிடுகிற வேலை அவனுடைய வேலை, பாதுகாக்கிற வேலை அவனுடைய வேலை. எல்லாத்துலேயுமே நம்ம ஆளு கோட்டை விட்டு என்ன பண்றாரு? நிற்கிறார். ஆண்டவர் அதிகாரம் உள்ள பொறுப்புள்ள ஆள்கிட்ட தான் வந்து நினைச்சுவாரு, கேட்பார். கேட்டவுடனே என்ன சொல்லியிருக்கலாம்? நம்மளும் அடிக்கடி சொல்றோமே, பஸ்ஸுக்குள்ள ஏறி தப்பக்குன்னு யாரையாவது வச்சுட்டு என்ன சொல்றோம்? சார் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அந்த வார்த்தை அந்த நேரம் இல்லாம இருந்திருக்கும் போல இருக்கு, இல்லையா? என்ன சொல்லியிருக்கலாம்? சாரி, ஒரே வார்த்தையில ஆண்டவரே சாரி. நம்ம இன்னும் நிறைய தடவை கேட்கிறோம்ல, இந்த ஒரு விசை அப்படி கேட்டிருந்துக்கலாம். ஆனா என்ன பண்ணல அவரு? அப்படி கேட்கல. அதுக்கு கேட்காம என்ன பண்ணாருன்னா, நான் இல்ல இவதான். கவுன்சிலிங்னு வருவாங்க. ஐ மீன், நான் சும்மா யாரும் பேர்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறம் வராமல் போயிடுவாங்க. பாஸ்டர், எங்க வீட்டுக்காருக்கு புல்ல விளக்கவே தெரில பாஸ்டர். அப்படியா? சரி. ஸோ யாருமே என்ன பண்றது இல்லை, பாஸ்டர் எங்களுக்கு பிள்ளை விளக்க தெரியல அப்படி சொல்றது இல்லை. யாருமே என்னதான் பண்றது? அடுத்த ஆள் மேல பழிய. ஸோ அந்த அவர் சொல்லிட்டாரு, நான் இல்லை என் மனைவினா சொல்லிக்கலாம். அப்படி சொல்லாம எப்படி சொன்னார்? வாசிக்குமா அந்த வசனத்தை. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். பாத்தீங்களா? சும்மா சாரி கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இவன் ஆண்டவரையும் இழுக்கிறான் இல்லையா? என்னுடனே இருக்கும்படி தேவரீர்
ஸ்திரியானவள் தான் வந்து இதுல வரணும், லிஸ்ட்ல வரணும். அவன் சொல்றபடினாலுமே முன்னாடி யாரை கொண்டு வந்துட்டான் பாருங்க, தேவரீர். அல்லேலூயா. நான் புசித்தேன், அவ்வளவு. நான் என்னுடைய பங்கு ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே, நான் பார்க்கல, நான் எதுவுமே செய்யலை, எனக்கு ஒரு கதையும் தெரியாது, கொடுத்தா சாப்பிட்டேன். அல்லேலூயா. அப்படிதானே? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சகோதரிகளுக்கு சில ரொம்ப கடுப்பு அது. எப்படின்னா வந்து ஒரு பாருங்க, சும்மா சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களை ஆதி தகப்பன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. பார்த்துக்கிட்டே இருந்தார், சாப்பிட்டார். அதனால் நாங்களும் என்ன பண்ணுறோம், என்னத்தையாவது பார்க்குறோம், சாப்பிட்றோம். அல்லேலூயா. சரி போட்டோம் பாருங்க. உடனே அந்த மாடை போய் கேட்குறாரு, நீ ஏமா சாப்பிட்ட அப்படின்னு. உடனே அந்த மாவை என்ன பண்ணிக்கலாம், தெரியாம சாப்பிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிருக்கலாம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். தான் செஞ்ச பாவத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள் பொறுப்பெடுக்கவே இல்லை, அப்படிதானே? ஆனா பிந்திநாதமாகி வந்த இயேசு அவர் பாவமே செய்யல. அவர் பாவம் செஞ்சாரா? அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவமே செய்யவில்லை, ஆனால் செய்யாத பாவத்திற்காக தாமே தார்மீக பொறுப்பேற்று அந்த பாவத்திற்குரிய கிரயத்தையும் அதன் ஆக்கினை தண்டனையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவைகளை சுமந்து தீர்த்தபடியினாலே அவர் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்வ ஆளுகையும் அவரிடத்தில் இருக்கிறது. காரணம், அவர் பொறுப்பேற்றார். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப ஒரு யாக்கோபு அவன் தரிசனத்தோட அவன் வாக்கு தத்தத்தை அனுப்புகிறான். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. அதனால ஆளுகை செய்யறதுக்கு ஒரே ஒரு கோத்திரத்தை தான் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அந்த கோத்திரத்தை உடனே என்ன பண்ணல, அவரு இது தெரிந்து கொண்டுக்கிறப்பா, நாளை கழிச்ச வா ராஜா ஆக்கிறேன், அப்படி ஆக்கல. 4 அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் படிப்படியாய் பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி அப்படிதான் என்ன பண்றார், ராஜாக்களை எழுப்புகிறாரு. 1 நாளாகமம் 4:14. 1 நாளாகமம் 4:14. மெயோனத்தாய் உபிராவை பெற்றான். செராயா கராஷீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாய் இருந்தார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதாவுடைய வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கு. சரியா? எடுத்த உடனே ராஜாக்கள் என்ன பண்ணல, 4 ஆயிடுச்சு, வாங்கப்பா ராஜாவை எழுப்புறேன்னு என்ன செய்யல, எழுப்பல. ஸோ முதல்ல யாரை எழுப்பியிருக்கிறார், ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா தொழிலாளிகள். சரியான மொழிபெயர்ப்பு என்ன போட்டுருக்கு அப்படின்னா கிராஃப்ட்ஸ்மென், ஞானமுள்ள ஆக்கப்பூர்வமான காரியங்களை யூகித்து செய்யக்கூடிய பெசலையல் போன்றவர்கள். அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுப்பியிருக்கிறார். ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவிட்டி, விஸ்டம் அண்ட் கிரியேட்டிவிட்டி தேவை. ஆக்கப்பூர்வமாக ஞானபூர்வமாக என்ன செய்யணும், அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படணும். அதனால முதல்ல அவங்களெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிராஃப்ட்ஸ்மென் வேர் ரைஸ்ட். அல்லேலூயா. அடுத்தபடி அங்க வராரு 1 நாளாகமம் 4:21. ஸோ முதல்ல நம்ம போட்ட அந்த தொழிலாளர்கள் பக்கத்தில் ஞானம்னு போட்டு வச்சுக்கோங்க, விஸ்டம்னு போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது எங்க வாரோம், 1 நாளாகமம் 4:21. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பையா வீட்டு வம்சங்களும். ரைட். ரெண்டாவது நெசவாளர்கள், அப்படிதானே? நெசவாளர்கள், வீவர்ஸ். ஸோ என்ன கொண்டறாரு அப்படின்னா வந்து முதலாவது ஞானத்தால் செயல்படக்கூடிய தொழிலாளர்களையா எழுப்பினார் ஒரு சந்ததி. அடுத்தபடி என்ன பண்ணாரு, நெசவாளர்கள். இவனுக்கு என்ன அப்படின்னா, அவன் வந்து நூலை கரெக்டாக என்ன பண்ணணும்,
ஒத்த நூலை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இதுலயே தான் சேலையை வைப்பேன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணணும்? சிகப்பை கொண்டு வா, மஞ்சளை கொண்டு வா, பச்சையை கொண்டு வா, எல்லாத்தையும் என்ன பண்ணு, எல்லாம் அப்படி இன்டகிரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி, அப்படிதானே? ஸோ அந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நேசம்னு போட்டிருக்கிறேன், ஐக்கியம்னு போட்டிருக்கேன், அப்படிதானே? அல்லேலூயா. நேசம், எல்லாத்தையும் எல்லாரோடையும் இணைஞ்சு எல்லாரையும் சேர்த்து, அப்படிதானே? ஐயா இதெல்லாம் சரியப்பட்ட வராங்க, அப்படி கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணி நெசவு எல்லாம் பண்ணி முடிக்கும்போது பார்த்தா என்ன அழகான டிசைன், பரவாயில்லையே, சூப்பரா இருக்கே, அந்த ஈடன் கடையில் இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா, ஆமென். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நெசவாளர்கள். ரெண்டாவது. மூணாவது 1 நாளாகமம் 4 அதுல 23. இவர்கள் குயவராயிருந்து அடுத்தபடியா யார் எழுப்பியிருக்காரு பாருங்க. ஒரு ஜெனரேஷன் பூரா யார் எழுப்பியிருக்கிறாரு? யூதா கோத்திரத்துல குயவர்கள். ரொம்ப பொறுமை தேவை, அப்படிதானே? நம்ம நினைக்கிற மாதிரி என்னங்க சக்கரத்தை சுத்தி விட்டு சும்மா கையை அப்படி வச்சாலே பாத்திரம் வரும்னு பார்த்தா வராது. வச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி போய் பாருங்க. நம்ம மதுரையிலும் அவுட்டர்லாம் இருக்கு, சிலலாம் செய்கிறாங்க. அப்படியே சுற்றி விடுவாங்க சக்கரத்தை, உள்ள களிமண் வச்சுருப்பாங்க. உங்கள் அவசரம் 5 நிமிஷத்தில் பானையில் என்ன பண்ணாது வர, 2 மினிட் நூடுல் மாதிரி பாத்திரம் என்ன பண்ணாது வராது. நீங்கள் சும்மா கை அப்படின்னு வச்சிங்கன்னா சதக்கு புதக்கு நேரமாவது வந்து கருணக்கிழங்கு மாதிரி ஏதாவது கிடைக்கும். பாத்திரம் வேணும்னா என்ன பண்ணணும்? பொறுமையா உலர்ந்து போகிறதுக்கு முன்னாடி அழகா அப்படியே தண்ணியை தெளிச்சு அப்படியே. அப்போ இங்கே என்ன தேவைன்னா, இங்கே பொறுமை தேவை. அல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆவதாக 1 நாளாகமத்தில் 4 அதிகாரத்தில் 39-40. தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். அப்போ 4ஆவது யார் எழுப்பியிருக்கிறாரு? மெய்ப்பர்கள் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தெரியுதா தாவீது எப்படி மேய்ப்பனா இருந்து ராஜாவானான்ட்டு? அப்போ ராஜாக்களை எழுப்புகிற அதுல ஆண்டவர் அவசரமாலாம் எழுப்பல, முதல்ல தொழிலாளர்களை எழுப்புறார். ஞானமா யூகித்து கிரியேட்டிவா செய்யக்கூடியவர்கள் எழுப்புகிறார். அடுத்தபடி என்ன பண்ணாரு? நெசவாளர்கள் எல்லா நூலையும் ஒன்னா சேர்த்து ஏதாவது ஒன்ன செய்யற மாதிரி அப்படி எழுப்பினார். 3ஆவது குயவர்கள், 4ஆவது மெய்ப்பர்கள். அங்க என்ன இருக்கணும்னா உண்மை, அப்படிதானே? தாவீதை பத்தி சொல்லியிருக்கு, அவன் இருதயத்தின் உண்மையின்படியே மெய்த்து, கைகளின் திறமை இருதயத்தின் உண்மை. மெய்ப்பண்ணா என்ன இருக்கணும்? உண்மை. கடைசியில 1 நாளாகமம் 5:2. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் ராஜாதிபத்தியம். பாத்தீங்களா? இப்படியே 4ஆம் அதிகாரம் பூரா ஒவ்வொரு ஜெனரேஷனா எழுப்பி கடைசியில 5ஆவது அதிகாரத்துல யாரை கொண்டாடுறாரு? ராஜாக்களை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா 2 இருக்கணும். ஒன்னு வல்லமை, இன்னொன்று மாட்சிமை. பவர் அண்ட் மெஜஸ்டி. கரெக்டா? ராஜா அப்படின்னு ஒருத்தரை வந்து தொஸ்கு புஸ்குன்னு கொண்டு வந்து உட்கார முடியுமா? இவர் தாங்க ராஜா, வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் ஆடி அசைஞ்சு கோணி நெளிஞ்சு தான் வருவார்னா அப்படியா இருக்க முடியும்? எப்படி இருக்கணும்? ராஜானா எப்படி இருக்கணும்? வல்லமை. யார் அங்கே அப்படின்னா பயப்படணும் எல்லாம், அப்படிதானே? அப்படிதானங்க? அல்லேலூயா. ஏன் இப்படிலாம் அந்த ஒரு கோத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுறாரு? இப்படியே ஏன் சிரமப்பட்டு இப்படி கொண்டார் அப்படின்னா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா வர போறாரு. அல்லேலூயா. அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் ஞானத்துல சிறந்தவர், அவர் அன்பிலே சிறந்தவர், அவருடைய நேசத்துக்கு அளவே இல்லைங்க. பிதாவும் பிள்ளைகளா இருக்கிற இந்த உலகமும் பிரிஞ்சு கிடந்துச்சு. ஆனா அவரே என்ன பண்ணாரு? சிலுவையில அவரே நெய்து 2ஐயும் சேர்த்து ஒன்னா பின்னி பிணைய வச்சார். அல்லேலூயா. கரெக்டா? ஆமென். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாயிருந்த நடுச்சுவரை தகர்த்து சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி, இப்படிதான் வசனம் இருக்கு. அப்போ இணைக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரு? இயேசு. அப்ப ஞானத்துல சிறந்தவர், நேசத்துல சிறந்தவர், பொறுமையில
எவ்வளோ சிறந்தவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் இவர் பிரதான மேய்ப்பர். இவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ யூத ராஜ சிங்கமாக இயேசு வெளிப்பட வேண்டும் என்பதினாலே வேதம் இந்த காரியத்தில், இந்த கோத்திரத்தில் முழு கவனம் எடுத்து இந்த ஆளுமையை பிறப்பிக்கும்படிக்கு முதல்ல இருந்து தொழிலாளர், நெசவாளர், குயவர், மேய்ப்பர், அதுக்கப்புறம் என்னது, ராஜா. ஹல்லேலூயா. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கு? நானே நல்ல மேய்ப்பர், அப்படிதானே? எல்லாமே அவர் தான் ஞான குயவன், அப்படிதானே? எல்லாமே பைபிள்ல இருக்கு, இயேசு பற்றி தான் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப அது ரொம்ப முக்கியம், உண்மைதான். ஏன்னா இந்த கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? ஆளுமை செய்த கோத்திரம். இப்ப நம்ம இங்க இன்னொன்னு பார்த்தோம்ல, ரொம்ப முக்கியமா, அதானே யாபேஸ், அப்படிதானே? ஸோ யாபேஸுக்கு போகாம நம்ம செய்தி நல்லா இருக்காதுல்ல, ஏன்னா அதுதான் நம்மளோட கனெக்ட் ஆகுது. அல்லேலூயா. ஒரு பக்கம் இயேசு யாருன்னு சொல்லிட்டோம், இயேசு எப்படிப்பட்டவர், நாளாகமத்தில் இயேசு எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார், இயேசு எவ்வளவு ஞானமா என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. அதோட நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணணும், அதுல சேர்க்கணும், அப்படிதானே? சரி, இப்போ இதுக்கு வருவோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை இஸ்ரவேலின் தேவன் அருளினார் அப்படின்னு இருக்குதா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இருக்குதா? ஆனா அவன் வேண்டிக் கொண்ட போது இஸ்ரவேலின் தேவன். யாபேச பற்றி முழு வேதாகமத்திலேயும் மூணு இடத்துல தான் இருக்கு, வேற இல்லவே இல்லை. அது இந்த ஒரு பகுதியில் தான் இருக்கு, அப்படித்தானே? வேற எங்கேயுமே என்ன இல்லை. இந்த சொல்லப்பட்டதுல நமக்கு ஒரு சில டீட்டெயில் தெரியுது. என்னன்னா, அவனுக்கு பேர் வச்சது யாருன்னு தெரியுது, அப்படிதானே? அவனுக்கு பேர் வச்சது யாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன தெரியுது? அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னு தெரியுது. மூணாவது என்ன தெரியுது? தன் சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய். இப்ப கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருனாலே ஒரு வித்தியாசம் வந்துடுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்லா கவனிங்க, இந்த யூதா கோத்திரத்துக்கும் அவனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. அவனுடைய ஜெபம் எப்படி துவங்குது? 10வது வசனத்தை பாருங்க, எப்படி துவங்குது? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாபேஸ் தேவனை நோக்கின்னு போடல, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. இந்த பதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அப்பா, நம்ம ஒரு ரகசியமா ஒரு குழு அமைத்து ஒரு புலன் விசாரணை செய்து பார்த்தால் இவன் இஸ்ரவேலனே அல்ல, அப்படிதானே? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க இது சொல்றது யாருங்க? போவாஸ் சொல்றாரு. ரைட், யாரை பத்தி சொல்றாரு? ரூத் பத்தி. கிளியரா இருக்கு, வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மோவாப் தேசத்துல வந்த, ஆனா நீ யாரை தேடி வந்த தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை தேடி வந்திருக்கிற. அப்படி என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாபேஸ் அப்படின்ற இந்த நபர் இருக்கிறாரே, அவர் உண்மையிலேயே இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உட்படக்கூடியவரே இல்லை. புறஜாதியார் என்ற பட்டியல்ல வர வேண்டிய ஒருத்தர். வேத வல்லுநர்கள் 1 நாளாகமம் 2:55 அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கேனியர் வம்சாவளியை சேர்ந்தவர். கேனியர்னா யாரு? மோசேக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்னது? எத்ரோ. அவருடைய மகன் ஓபா, அந்த சந்ததியினருக்கு பேர் தான் என்னது? கேனியர். அல்லேலூயா.
யாகேலை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் முன்பு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யாகேலை பற்றி பேசும் பொழுது அந்த கேனியர் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்கே அவன் கேனியரை விட்டு பிரிந்து, ஏபேர் என்பவன் கேனியரை விட்டு பிரிந்து அவன் தனியாக கூடாரம் போட்டான் அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம் முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஏன்னா கேனியர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவிசுவாச ஜனம். மோசே கேட்கிறான்ப்பா, கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு வழி தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும், நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், நீ வந்தா எல்லாம் நடந்த பிறகு எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம் தருவேன்னாரு, தந்த பிறகு உனக்கு என்ன பண்றோம் தாரோம். அப்படி ஏதாவது டீல் நம்ம பேச முடியுமா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்காட ஒரு லாயர் இருக்கிறார், அவர் ஜெயிச்ச பிறகு உங்ககிட்ட ஃபீஸை வாங்கிக்கிறார். யாராவது வருவாங்களா? ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, உங்களுக்கு வைத்தியம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போய் டாட்டான்னு சொன்ன பிறகு காசு கொடுக்கலாம்னு விடுவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கடைக்கு போறோம், சேலை நல்லா தான் இருக்கு, சுத்தி பார்த்து கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிறகு காசு கொடுக்குறேன்னா விடுவாங்களா? அல்லேலூயா. நம்மளை பற்றி தெரிஞ்ச விஷயனால கொடுக்கறது இல்லை இல்லையா? நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவோம், நல்லா இல்லையே, அதனால என்ன பண்ணிடுறான், காசை வாங்கிறான். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருங்க. மோசே சொல்றான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஓபா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான், இப்போ இருக்கா உங்ககிட்ட? ரொம்ப வேண்டாம், 3.25 சென்ட் இருக்கா? இல்லை இல்லை இல்லையா? அப்ப நீ போயிட்டு வா. எப்பா எங்களுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் தரேன் இருக்கிறாரு, எல்லாம் நல்லதுதான், ஆனா எங்க இருக்கு? அது பூரா வாக்குத்தத்தமா இருக்கு. நான் இதை பிரசங்கம் பண்ணும்போது என்ன உணர்கிறேன்னா, ஒரு சிலர் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் காரியங்கள் வாக்குத்தத்தமா தான் இருக்கு. You are seeing things at a distance. என் வாழ்க்கையில தேவன் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்கிறாரு, அது தூரமா தான் இருக்கு. ஆனா மோசே போலவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பாதை காட்டுவார். அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம் என்னாகும் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். நீங்க யாரையா சிலரை கண்களை போல நினைச்சிருக்கலாம். உங்களை தாங்க நான் கண்ணா பார்க்கிறேன், நீங்க தாங்க நம்ம சொல்லுவோம்ல, உங்க கையை காலா பார்க்கிறேன். அந்த கண்ணும் காலும் கையெல்லாம் என்ன பண்ணிடும், கலண்டு போயிடும். கர்த்தர் மட்டும் நிற்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கண்களை போல இருப்பாய்ன்னு சொன்ன பிறகு மோபா போய்விட்டான். ஆனா கர்த்தர் இந்த ஜனத்தை என்ன பண்ணாரு, வழி நடத்தினாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற எல்லாவற்றுக்குள்ளும் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ளவர். ஆமென். எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாக்கு உறுதி, அப்படிதானே? வாக்கு உறுதிகள். ஒருவர் 2000 ரூபாய் தருவேன் பாரு, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, நான் 2500 ரூபாய் தருகிறேன் பாரு. இன்னொருத்தர் புதுசா என்ன சொல்லுவாரு, நான் 3000 தரேன். ஒருத்தர் சொல்லுவாரு பஸ்ஸிலே பெண்களுக்கு இலவசம், இன்னொருத்தர் சொல்லுவாரு எல்லாருக்கும் இலவசம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு பஸ்ஸே தருகிறேன். இதெல்லாம் என்னது? வாக்கு உறுதி. அப்படியே உருவிக்கிட்டு போயிடும். ஆனா வேதம் ஆண்டவர் கொடுக்கிறதை சொல்லுகிறது வாக்கு தத்தம். ஏனென்றால் இவர் வாக்கு அருளுவதை நிறைவேற்றும்படிக்கு தம்மையே தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்க கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் இன்சூர்டு, 100% இன்சூர்டு, கண்டிப்பா நடக்கும். என்ன சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்தே போகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சூரியன் உதித்தாலும் அஸ்தமித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்தே போகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இலைகள் துளிர்க்கிறதோ துளிர்க்கலையோ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், நிச்சயமா நிறைவேறும்.
தாமரை மலரவே மலராது, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே என்ன செய்யும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அப்ப நல்லா கவனிங்க, யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு கோத்திரத்துல சம்பந்தமே இல்லாத கேனியர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வேளை இவனை கொண்டு வந்து இங்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவருக்கு இந்த ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, 12 கோத்திரங்கள் இருக்கு, அப்படித்தானே? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அந்த எல்லா பிள்ளைங்களுக்கு தானே வந்திருக்குது, இல்லையா? ஆனா அப்படி செய்யாம என்ன பண்றாரு தெரியுமா? இந்த கோத்திரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். என்ன, ஏன், வை? யாபேசை பத்தி திரும்ப வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆமென். யாபேஸ் அப்படின்னு அர்த்தம்னா the one who causes pain, துக்கத்தையும் வேதனையும் உண்டு பண்ணுகிற மகன். அந்த பேரை யார் வச்சாவா? அவனுடைய தாய். அந்த தாய் பேர் என்ன தெரியாது, தன்னுடைய பேரே வெளியே தெரியல, தாய் யாருன்னு தெரியாது. ஆனா தனக்கு பிறந்த பிள்ளைக்கு பேரிட்டாள். அந்த பேர் எப்படி இருக்கு தெரியுமா? வேதனையை உண்டு பண்ணுகிறவன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போய் 35ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். பிரசவிக்கும் போது அவளுக்கு அது யாருங்க? அந்த அவளுக்கு யாரு? ராகேல். சரி, பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். ஏற்கனவே யோசேப்புன்னு ஒரு பிள்ளையை பத்துட்டமா, இந்த முறை என்ன பண்ணுவ? புத்திரனை பெறுவாய் என்றாள். அடுத்த வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி அப்படின்னு என்ன தெரியுமா? வேதனையின் மகனே. இந்த அம்மா சாக போகுது, ராகேல் சாக போகிறாள். பிரசவ நேரத்தில் பிரச்சனை ஆயிருச்சு, சாக போகிறா. ஆனா தன் மகனுக்கு அந்த அத்தனை வேதனையும் வைத்திருக்கிற ஒரு பேர் அவன் மேல என்ன செய்யறா? she is spelling a name that is so critical. அப்படிதானே? இந்த பேரை தூக்கி அவனுக்கு வைக்கிறா. வேதனையின் மகன். அவன் போற வாழ்க்கை பூரா யாரும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? வேதனையின் மகனே, வேதனையின் மகனே, வேதனையின் மகனே தான் செய்வாங்க, அவனை கூப்பிடுவாங்க. அவ அந்த வேதனையில சொல்றா பெனோனி அப்படின்னு பேரிட்டா. அவன் தகப்பனோ, பாத்தீங்களா? அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீன் அர்த்தம் தெரியுமா? வலங்கையின் புத்திரன். வேதனையின் மகனாக வந்த ஒருவன் அந்த சில நொடி பொழுதுக்குள்ளே ஒரு அடையாள மாற்றம் உண்டாகிறது. காரணம், தகப்பன் சரியான நேரத்தில் குறுக்கிட்டு பேரை மாற்றினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெனோனி என்று அறியப்படவே இல்லை. எப்படி அறியப்பட்டான்? பென்யமீன். பேரை மாத்தியாச்சு, ஆளை மாத்தணுமா இல்லையா? பக்கத்துல தெரியும் சொல்லுங்க. பேரை மாத்தினா மட்டும் பத்தாது, ஆளையும் மாற்றணும். இவருடைய லட்சணங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். அவங்க அப்பா சொல்றாரு, எந்த யாக்கோபு பென்யமீன் அப்படின்னு பேரிட்டாரோ அவரே இப்ப பாக்குறாரு, அன்னைக்கே உங்க அம்மா சொன்ன பேரையே உனக்கு வச்சிருந்துருக்கணும். அப்படிதானே? வளர்ந்து வந்திருக்கான் பாரு, தருதலையா, அப்படிதானே? இப்ப எப்படி இருக்கு அவன் பேர்? எப்படி இருக்கு? பீறுகிற ஓநாய். உங்க அம்மா சொன்னதான்ப்பா நீ. எப்படி வேதனை! ஓநாய்க்கு ரொம்ப ஷார்ப் டீத் இருக்கும் ஓநாய்க்கு, சரியா? பீறுகிற, அதனாலதான் பீறுகிற. என்ன பண்ண சொல்றீங்க? சில வீட்டில் கடைக்குட்டின்னு வளர்த்ததெல்லாம் இப்படிதான் என்ன செய்யுது? கடைசி பிள்ளை செல்லமா வளர்த்து தொல்லையா போச்சு, அப்படிதானே? பிறக்கும் போதே அம்மாவும் இறந்துச்சு, கஷ்டப்பாடுபட்டு செல்லமா வளர்த்தேன். இப்ப எப்படி இருக்குது? அவர் முதிர் வயல சொல்றாரு, அவன் பீறுகிற ஓனாய்ங்க, பீறுகிற ஓனாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகலில் தெரிஞ்சு சொல்லுங்க, prayer can change everything.
ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை இப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே, இவ்வளவு மோசமா இருக்கிறானே, கவலை வேண்டாம், ஜெபம் மாற்றும். அல்லேலூயா. என்னுடைய அம்மா ஜெபம் பண்ணதுனால என் வாழ்க்கை மாறுச்சு. அதனால தைரியமா சொல்றேன், ஜெபம் மாற்றும். அல்லேலூயா. ஆமென். தகப்பனே சொல்லிட்டான் பீறுகிற ஓனாயின்னு. ஆனா கர்த்தர் அவனை குறித்து கொடுத்த வெளிப்பாடுகளை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:12. மோசே தேவ மனிதன், ஊழியக்காரன், ஜெபிக்கிறவன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறவன். அவன் என்ன சொல்றான்னு வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். பீறுகிறவன் எப்படி ஆகிட்டார்? இப்ப பிரியமானவன் எப்படி மாத்தினாரு? வாசிங்க. அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ரிலிஜனுக்கு ஒரு ரியாலிட்டிக்கு தான் வித்தியாசம். ரிலிஜன் என்ன சொல்ல தெரியுமா? நீ பீறுகிற ஓனாயா இருக்கிறாய், நீ பிரியமானவனாய் மாறினால் நான் உன்னோட கூட வந்து வாசம் பண்ணி உன்னை எல்லா உலகத்திலையும் தூக்கிட்டு போவேன். ஆனா ரியாலிட்டியில் அவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ பீறுகிற ஓனாய் தான் இருக்கிற, ஆனா நான் உனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ பிரியமானவனா மாறிடுவ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Even if the enemy compels you, don't curse your children. நல்லது கவனமா தெரிஞ்சுங்க. பெற்றோருக்கு நான் சொல்றேன், எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தாலும் அவன் பண்ணுகிற சேட்டை பாஸ்டர் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் பாஸ்டர். நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவனை பாக்குறீங்க. இங்க வந்து எல்லாரோடையும் அல்லேலூயான்ட்டு போறான். அங்கிட்டு போனா உங்களுக்கு என்ன பண்றான்னு தெரியுமா? உங்களுக்கு அவன் என்னனாலும் பண்ணிட்டு போறான். ஜெபம் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணிடாதீங்க, உங்க வாயினால் என்ன பண்ணிடாதீங்க, உங்க பிள்ளைய படக்குன்னு சொல்லி நீ உருப்படவே மாட்ட சொல்லிடுவோமா இல்லையா? அல்லேலூயா. அவன் தப்பு தண்டா பண்றதுனால இல்லை, நீங்க சொன்னனால அவன் அப்படி ஆயிடுவான். அதனால தான் என்ன சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் நெகட்டிவா எதுவுமே பேசக்கூடாது, கேன்சல் பண்ணுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய அங்கலாய்ப்புகளையும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ என்ன சொல்ல வரேன்னா, பென்யமீன் பிறக்கும் போது பெனோனி என்று ஒரு பேர் அவன் மேல் சுமந்திருந்த போதிலும் அது வழங்கப்படாதபடிக்கு தகப்பன் தடுத்தான். ஆனா யாப்பேசுக்கு அப்படி பரிந்து பேச ஒருவரும் இல்லை. நான் இதை வாசிக்கும் பொழுது, நேற்று இரவு இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவனோடு பேசும்போது எனக்கு ஒரு சிலர் ஆண்டவர் காண்பித்தார். ஒருவேளை இன்னைக்கு உங்க உட்கார்ந்துருக்க தேவ பிள்ளைங்க உங்க தகப்பனை நினைச்சிட்டு இருக்கலாம். இப்போ உங்க தகப்பன் இல்லை, ஆனால் உங்க தகப்பனை நினைச்சிருக்கலாம். நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா, அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஜெபம் பண்ணி இருந்தாருன்னா. அப்படி கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. பரம தகப்பன் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்க, பரிந்து பேச வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் பரிந்து பேசல. அதனால இந்த தவறான அடையாளம் அவன் மேல் புகுத்தப்பட்டிருக்கிறது. அவன் போற இடமெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ வேதனையின் மகன், நீ வேதனையின் மகன். அப்படித்தானே? துக்கத்தின் மகன், the one who causes pain and agony. அதாவது துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவன். அப்படின்னா யாராவது ஃப்ரெண்டா இருப்பாங்களா? உங்க பேர் என்னங்க? என் பேர் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறவன். ரொம்ப சந்தோஷம், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், வாங்க என் கூட ஃப்ரெண்டா இருங்க. இருப்பாங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் இப்போ அவங்களுக்கு பிடிக்கல, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் ஸோ முதல்ல எடுத்தோடனே கேட்குறாரு, உங்களுக்கு என்னங்க பேர் வச்சிருக்காரு? என் பேர் பரலோகம். உண்மை, யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கு. பரலோகம். பரலோகமா? என்னங்க செய்ய சொல்றீங்க? அப்படி வச்சுட்டாங்க எங்க அப்பா. இன்னொருத்தர் கேட்குற, உங்க பேர் என்ன? தமிழ்நாடு. எங்க பேரே தமிழ்நாடாங்க. பாஸ்போர்ட்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? நேமையும் தமிழ்நாடு எழுதி ஸ்டேட்டை என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு. அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ண சொல்றீங்க? என்னமோ தெரியல, அப்பாவும் அம்மாவும்
குழந்தை வயிற்றுல வளரும் பொழுதே வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளச்சாமின்னு வச்சாங்க, ரொம்ப கருப்பாக பார்த்துட்டார். இல்லையா? என்ன பண்றது? ஆரோக்கிய சாமி பேரு ஆஸ்பத்திரியே கிடக்காரு. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்கிறவனா கூட யாருங்க சேருவா? பிரைஸ் தி லார்ட். ஆனா உனக்கு பரிந்து பேச ஒருவருமே இல்லை என்றாலும் கர்த்தருடைய பார்வையிலே நீ இருக்கிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனை கொண்டு வந்து ஏதோ இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் ஏதோ ஒரு கோத்திரத்தில் அப்படி இல்லை, உங்க பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு கார்பரேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டா கூட பரவாயில்ல தானே. ஆனா அப்படி இல்லாம இருக்கிறதுலயே சூப்பரான ஸ்கூல்ல, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எனக்கும் நாம் அடையாளம் இழந்தவர்களாயிருந்தோம். நம்மை ஒருவரும் சேர்த்து கொள்ளவில்லை, நம்மை ஒருவரும் விரும்பவில்லை. நம்முடைய அடையாளங்கள் அம்சகரமாக இல்லை, அப்படித்தானே? சொல்லிக்கிற மாதிரியா இருந்துச்சு? இல்லை. ஆனால் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மளை கொண்டு போய் வேறு எங்கேயுமே சேர்க்காம ஆளுகை செய்யும் கோத்திரத்திலே இணைத்து, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் இந்த ரோமர் 11 வாசிச்சோம். ரோமர் 11 வாசிங்க, 11 17 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும், ஆமென். இந்த விருட்சம் சொன்னமே, இந்த ஒலிவ மரம் வேற யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிறவர். அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீ வேரை சுமக்காமல் வேர் என்ன செய்தான்? உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். தம்முடைய சாரத்தை உனக்குள் வைத்து உன்னை சுமக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிற நீதி அவர்கிட்ட வந்த சாரம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற பரிசுத்தம் அவரிடத்திலிருந்து வந்த சாரம். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிற ஞானம் அவரிடத்திலிருந்து வந்த சாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பெற்றிருக்கிற அத்தனை நன்மைகளும் அவரிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற சாரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரே நம்மை சுமக்கிறவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்கேயோ இருந்த நம்மளை கொண்டு வந்து, இதுக்கு என்ன பேர்னா கிராஃப்டிங்னு சொல்லுவோம். கிராஃப்டிங், ஒட்ட வைக்கிறது. ஒரு ஆப்பிள் மரத்தில் ஒரு குச்சியை சின்னதாக பண்ணி ஒரு கொய்யாவை எடுத்து ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி என்ன பண்ணும்? ஒரு கனி வரும், அப்படிதானே? இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிற காரியத்தை அன்னைக்கே ஆண்டவர் பண்ணி எழுதி வச்சிருக்காரு. எப்போ என்னப்பா இன்னைக்கு? அன்னைக்கே இருக்குப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம எங்கேயோ இருந்தோம், உலகத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உரியவளாக இருந்த நம்மை அங்கிருந்து வெட்டி எடுத்து இந்த நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்மை ஐக்கியப்படுத்தி அவரிடத்திலிருந்து உள்ள சாரத்தை நமக்கு கொடுத்து அவரிடத்தில் இருந்த எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து, பிலிப்பியர் 1:10 சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற நீதியின் கனிகளாலே நம்மை நிறைத்திருக்கிறார். ஆமாவா? வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கனி கொடுப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? அவர்தான். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்த பலன், அந்த பரிசுத்தமாகுதல் என்கின்ற அந்த பலன் யார் கொடுக்கிறது தெரியுமா? வேரும் சாரமுமாயிருக்கிற இயேசு. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எனவே நீ அழ வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் உனக்கு வேறாக இருக்கிற வரைக்கும், அவர் உன்னை சுமக்கும் வரைக்கும் நீ அழ வேண்டாம். ஹல்லேலூயா. உனக்காக திறக்க வேண்டியவைகளை அவர் சடுதியாய் திறப்பார். ஹல்லேலூயா. உடைக்க வேண்டியவைகளை சடுதியாய் உடைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன்னை சுமக்கிறவர் உனக்கு சுவிசேஷமானார். ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த வார்த்தையை தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். அதனால எல்லா யாருமே கண்ணை திறக்கக்கூடாது. நான் சொல்றவங்க மட்டும் எழுந்துச்சு இல்லைங்க. ஒருவேளை இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் ஃபாதர், என்னுடைய தகப்பனையோ அல்லது என்னுடைய தாயையோ எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர் இல்லையே என்று ஒரு தவிப்போடு நீ இருப்பாய் என்றால், நீ தயவு செய்து எழுந்து. ஆண்டவர் உன்னுடைய முகத்தை தான் எனக்கு காண்பித்தார். இந்த செய்தியே உனக்குரியதுதான். அப்படிப்பட்ட எல்லாரும் தயவு செய்து எழுந்துல்லைங்க. இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் டேடி, அப்பா இந்நேரம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் அப்பா பார்த்துருந்தா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலையால் அப்பா எனக்காக ஜெபித்திருந்தா நல்லா இருக்குமே, எங்க அம்மா எனக்காக பரிந்து பேசினா நல்லா இருக்குமே. டோன்ட் வரி, கவலைப்படாதே. கர்த்தர் பரலோக பிதாவாய் உன்னை ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராய் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு நாளும் அவர் உன்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் மறப்பதில்லை. Thank you Holy Spirit. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சுமக்கிறவர். என் தாய் என் தகப்பன் என்னை சுமந்தார்கள், உண்மைதான். பாசத்தை நிமித்தமாய் சுமந்தார்கள், பரிந்து பேசுறது நிமித்தமாய் சுமந்தார்கள். ஆனாலும் தங்கள் ஓட்டங்களை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க போய்விட்டார்கள். நீரோ என்னை இதுவரைக்கும் சுமந்து கொண்டே இருக்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இறுதித்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் சுமக்கிற, இதுவரைக்கும் நமக்கு சாரமா இருந்து கனி கொடுக்க செய்கிற நம் இயேசுவை நினைத்து, நம் நேசரை நினைத்து நன்றி சொல்லி, ஆண்டவரே ஹல்லேலூயா. Thank you Lord. நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், தேடுகிறேன், நான் உம்மை தேடுகிறேன், தேடுகிறேன், இயேசுவை தேடுகிறேன், வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், இயேசுவை வாஞ்சிக்கிறேன். ஓ நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன். இயல்போலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே, இயல்போலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. ஓஹோ இயல்போலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே, இயல்போலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத லட்சமராதிலே ஆண்டலோ. ஓ
உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத லஹுரஷ்யமனாதீரி ஆந்தலே உம்மை ஆராதிப்பே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனும் தாயும் ஒருவேளை காலம் சென்று கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிருக்கலாம். என்னாலும் உன்னை சுமக்கும் ஒரு தோள்கள், என்னாலும் உனக்கு தம்முடைய சாரத்தில் பங்கு கொடுக்கும் தெய்வம். அவர் மூலமாக நன்மையே உனக்குள் வரும், ஜீவனே உனக்குள் வரும். தீமை அவரிடத்தில் சேருவதில்லை, வாசமாயிருப்பதில்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இந்த வேறாயிருக்கிற இயேசுவின் மூலமாய் உனக்குள் சாரமாய் உனக்கு சகலமுமாய். தேங்க்யூ லார்ட். அப்படியே எல்லாம் உட்கார்ந்திருந்தும் கூட கையை மட்டும் உயர்த்தி, என்னை சுமக்கிறதுக்காக நன்றி. என்னை சுமக்கிறீங்களே அப்பா, நான் எவ்வளவாய் கனி கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நான் இன்னும் நிறையப்படட்டும். உமக்கு மகிமை கொண்டு வரும்படி, உம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் இன்னும் கனி கொடுக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா நீர் பேசினதற்காய் நன்றி. தாயாக தகப்பனாக ஆண்டவரே உடன் பிறந்தவர்களாய் நீரே இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆளுமை செய்யும் கோத்திரத்திற்குள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களை நீர் ஏற்படுத்தினதற்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்வதாக, இன்னும் உம்முடையவர்களாய் உம்முடைய சாரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே உமது சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய கனிகளை நாங்கள் கொடுத்து உம்மை வெளிப்படுத்தும்படி அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு வரத்து எல்லாம் பாதுகாக்கப்படுவதாக. அவர்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக நன்றி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக ஆண்டவரே, வாகனங்களை ஓட்டி செல்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய காவல் உண்டாயிருப்பதாக. பிரயாணப்பட்டு செல்கிற எல்லா இடங்களிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் அடையாளமாக இருக்கட்டும். உங்க பிரசன்னம் அவர்களோடு இருப்பதாக. தீமைகள் அணுகாதபடி, விக்கிரங்கள் அணுகாதபடி விலக்கமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதையும். பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.